சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அத்தினால் சுழன்றும் உழவே தலை உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு நின்றாரு. ஐயா மண் ஐயா உண்மையிலே ஐயா நான் பெருமைக்காக சொல்றேன். அப்போ ஐயா தென்னங்கன்று நடுறதுக்கு முன்னாடி ஐயா ஒரே ஒரு விசேஷம் ஐயா சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஐயாவுக்கு இளநீக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் இந்த நேரத்தில் ஐயா நம்ம தென்னங்கன்று நடும்போது கொஞ்சம் கவனமாக நடணும். எப்படி சொன்ன ஐயா கண் அழுகாது, வளர்ச்சியும் தடப்படாது, கண்ணு மஞ்சளும் அடிக்காது. அடுத்த ஐயா ஊடு பயிர் போட்டு இதை தென்னங்கன்று எப்படி நடுறது, பராமரிக்கிறது, ஊடு பயிர், மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, தண்ணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எப்படி இடைவெளி என்ன, அதில் ஊடு பயிர் என்ன நம்ம தெளிவாக பார்த்தோம். நமது பசுமை பூமியில் சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி சாதனை பெற்ற லட்சக்கணக்கான விவசாயிகளில் ஒரு சில உங்கள் பார்வைக்கு. பூமியில் பூம் பூம் பூஸ்டர் வாங்கி சாதனை பெற்ற விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு. Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah, I think that we've all had enough. What keeps you up at night? Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah, I think that we've all had enough. Yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. You got me like, oh yeah, I think that we've all had enough. It's too late to try to go contain it. A generation fueled by creation. We live lives on a small screen nation. We control the airwaves, no negotiation. I refuse to think we need saving. Something good will come from creation. And when we think that the world is too anxious, we'll adapt, evolve, survive and save it. What keeps you up at night? Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah, I think that we've all had enough. What keeps you up at night? Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah, I think that we've all had enough. Yeah, I think that we've all had enough.
அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்ம இன்னைக்கு நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்ன விவாஸ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்தவாசின்னு சொல்கிற ஒரு தாலுக்கு, அது பக்கத்தில் வந்து வல்லம் சொல்கிற ஒரு கிராமம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மிஸ்டர் ஜி திருவேங்கடம் ஐயா அவர்களே. ஐயா வந்து பேசிக்கலி ஒரு MABL ஒரு அட்வொகேட்டு. என்னுடைய பேர் ஜி திருவேங்கடம், தகப்பனார் பெயர் டி கோவிந்தராஜு பிள்ளை. நான் இந்த கிராமத்தில் பிறந்து விவசாயமாக தான் அதிகம் மோஸ்ட்லி நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணியிருந்தோம். நான் MA MAD BL படிச்சுட்டு சென்னை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணி சென்னையில் போய்ட்டு மில்க் டேங்கர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் காஞ்சிபுரத்தில். ஒரு CBSE ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கம்மிங் அகாடமியில். அதனால் இந்த விவசாய நிலத்தில் வந்து நல்லா சிறப்பாக அதை நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணும்போது இந்தந்த பயிரெலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் தென்னை மரம் நடலான்னு தேர்வு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பசுமை பூமியை இப்போ நம்ம மண்ணினுடைய வளம் இந்த இடத்துல தென்னங்கண்டு வருமா என்னன்னு பார்க்குறதுக்காக எங்களை வர சொல்லியிருக்கீங்க. ஐயா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஐயா போடுற ரகம் ஐயா இளநிக்கும் தேங்காய்க்கும் உள்ள ரகத்தை வந்து ஐயா சூஸ் பண்ணுங்க. ஒன்று நம்ம சப்போஸு மழை காலங்கள் இல்லைன்னு சொன்னால் கோடையில், ஏன்னா தேங்காய் வந்து ஐயா 10 ரூபா 15 ரூபா தான் விற்கும். ஆனால் இளநி நம்ம தோட்டத்திலேயே 25 ரூபாய்க்கு அவனே வெட்டி அவனே எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் 50 ரூபா விற்கிறான். ஐயா சென்னை வாசி, ஐயாவுக்கு தெரியும் இளநி என்ன காசுக்கு நம்ம கொடுத்து வாங்குகிறோம். இன்றைக்கி கெமிக்கல் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மக்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா 90%, 70% இப்போ யாரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதில்ல பசங்களே. அது தெரியுது எல்லாருக்கும். மொத்தத்தில் ஐயா வந்து தென்னை விவசாயம் நீங்கள் செய்வதற்கு எடுத்த முடிவு ஐயா 100க்கு 100 நீங்கள் கரெக்டான முடிவு ஐயா. அடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பார்க்க போகிறோம் ஐயா. பாருங்க இந்த அற்புதமான மண். இப்போ இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தேன்னு சொன்னால் சாண்டி லோம் சொல்கிறது, அதாவது மணல் கலந்த பண்டன் மண், அதாவது கரிசல் மண்ணோடவும் பலமானது. இந்த அடுக்கு பார்த்தேன்னு சொன்னால் கொஞ்சம் கிளே சாயில், அதாவது சாண்டி கிலோ. இங்கே சாண்ட் அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கிளே அதிகமாக இருக்குது. கீழே பார்த்தேன்னு சொன்னால் பியூர்லி ரெட் சாயில், அதுவும் பார்த்தேன்னு சொன்னால் சாண்டு பேஸ்டு ரெட் சாயில். இப்போ இந்த செம்மண்ணை பொறுத்தளவையா நமக்கு இந்த தென்னைக்கு ரொம்ப அற்புதமான மண் ஐயா. 3 வகையான மண். மண்ணில் வந்தையா உப்புத்தன்மை இல்லை, சுண்ணாம்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, வேறு கார அமிலத்தன்மை எல்லாமே நடுவில் 7 to 5 இதை மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய போர் தண்ணி எல்லாமே சுத்தமாக இருக்குது. தென்னங்கன்று நடுறதுக்கு முன்னாடி ஐயா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஐயா பென்சிங் போட்டே ஆகணும். ஆமாம் ஐயா. அடுத்தையா நம்ம பைப் லைன் நீங்கள் அங்கங்கே கொடுத்துருக்கீங்க. அதனால் இப்போ வந்து நம்ம தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு பின்னாடி வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்தை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து ஐயாவுக்கு இளநிக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் சிரஞ்சி ஒன்று இருக்கு ஐயா. குட்டை இண்டு குட்டை, அம்பாடி கிரீன் இண்டு அம்பாடி. கரெக்டாக ஐயா 20 அடிக்கு ஒன்று போடுங்க. 1 ஏக்கருக்கு நீங்கள் 110 கன்று போடலாம். 3 ஏக்கருக்கு 350, அதில் ஒரு 400 கன்று நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். 400 மரத்துலேயும் நிச்சயமாக 2 வருஷத்துக்குள்ளே பாலை வந்துடும். உங்கள் மண்ணுக்குன்னு அதுக்கு முன்னாடியே பாலை வந்துடும். 16 மாதத்தில் கூட பாலை வர ஆரம்பிச்சிடும் சார். ஆனால் அதில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நேரம் வரணுங்க. வடகிழக்கில் ஆரம்பிக்கணும், அதாவது ஈசானி மூலைந்து நீங்கள் இடமே ஐயாவுக்கு செவ்வக வடிவத்தில் இருக்கனால மார்க்கிங் பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு ஆள் வேணாலும் நான் வந்து ஐயாவுக்கு நான் ஆள் அனுப்புகிறேன். ஒன்று. அடுத்து பென்சிங் ஃபஸ்ட்டு போடணும், அடுத்து மார்க்கிங் பண்ணுறோம். அடுத்த ஐயா 3க்கு 3 குழி எடுக்கும்போது மேல் அடுக்கு மண்ணை தனியாக எடுத்து வச்சுருங்க சார். இந்த மேல் அடுக்கு மண், இந்த செம்மண்ணை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க சார். எடுத்துக்கிட்டு சார் 3 அடி நீளம் ஆளாகலாம் எடுத்துக்கிட்டு முதல் வந்து நம்ம இந்த வண்டல் மண் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சார் 1 அடிக்கு கீழே போட்டுருங்க சார். மேல் அடுக்குக்கு முடிஞ்சால் ஐயா கொஞ்சம் குப்பை சாணி எரு 1 அடிக்கு கீழே தான் நீங்கள் தென்னங்கண்ணே வைக்கணும் ஐயா. அந்த தர மட்டத்திலிருந்து இந்த மட்டத்தில் தான் நம்ம தென்னங்கண்ணே நடணும். இதில் இப்படி இருக்கும் தென்னங்கண்ணு. தண்ணி வந்து சுற்றி தான் ஐயா பாயணும், ஏன்னா மழை காலம். இந்த நேரத்தில் ஐயா நம்ம தென்னங்கன்று நடும்போது கொஞ்சம் கவனமாக நடணும். எப்படின்னு சொன்னா ஐயா, இந்த தென்னங்கன்று இப்படி இருக்குன்னு சொன்னால் தண்ணி வந்து ஓரமாக தான் பாயணும். இந்த தூர் வந்து மேடாக இருக்கணும். தண்ணி வந்து 2 அடிக்கு வெளில தான் நீங்கள் தண்ணி பாய்க்கணும். அடுத்து இந்த மழை காலமாக இருக்கனால இந்த மண் என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் உலட ஆரம்பிச்சிடும். தென்னங்கண்ணுக்கு பிடிமானம் இருக்காது. அதனால ஐயா என்ன பண்ணு, இந்த தென்னங்கண்ணை சுற்றி செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செம்மண்ணை வந்து தென்னங்கண்ணை சுற்றி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மழை காலங்களில் தண்ணி தேங்கலானும் கண் அழுகாது, வளர்ச்சியும் தடப்படாது, கண் மஞ்சளும் அடிக்காது. அடுத்த ஊடு பயிர் போட்டுருங்க.
எலுமிச்சையை ஊடுபயிராக போடலாம். இப்போ நம்ம 20 அடி தென்னங்கன்று போடுறீங்கன்னா அதே வரிசையில் எலுமிச்சையும் நீங்கள் ஊடுபயிராக போடலாம். இதில் வாழை போடலாம், கடலை, உளுந்து, காய்கறி பயிர்கள், சோளம், இது எல்லாமே போடலாம். கோகோ போடுறதுன்னா 2-3 வருஷத்துக்கு பிறகு கோகோ போட்டது நல்ல. ஏன்னா கோகோ வந்து நிழல்ல வளரும் பயிர் ஐயா. அவரை, தோரை, சோளம் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நிழல் விழுந்த பிறகு ஐயா தோரையை கட் பண்ணிட்டு கோக்காவை போட்டு விட்டுருங்க. கோக்கா வந்து தென்னைக்கு ஒரு அருமையான பயிர் ஐயா. நம்ம தோட்டத்தில் வந்து ஐயா அடுத்து இன்னும் ஒன்று ஐயாங்க பாருங்க, சுற்றி தேக்க மரம் நல்லா வளர்ந்துருக்கு ஐயா. வந்து கண்டிப்பாக வேலி ஓரம் கொஞ்சம் மரப்பயிர்களையும் நட்டு விட்டுருங்க ஐயா. கண்டிப்பாக வேலி ஓரம் தேக்கோ, செம்மரமோ, வேங்கையோ, ரோஸ் விட்டா வந்து வேலி ஓரமாக நட்டு விட்டுருங்க ஐயா. மாமரம் ஐயா வைக்கணும், அது வந்து நீங்கள் தனி பயிராக தான் வைக்கணும். அது நம்ம வீட்டுக்கு தேவையான பணக்கண்டுகளை வைக்கலாம். திருவேங்கடம் ஐயாவை வந்து நம்ம அவருடைய தோட்டத்தை இது வரைக்கும் சுற்றி பார்த்து அவருக்கு என்னென்னு நம்ம தென்னங்கன்று நடுறதுக்குள்ள ஆலோசனைகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இவர் ஐயாவுடைய அப்பா உயர் தெரு தகப்பனார் ஐயா வந்து நிற்கிறாரு. ஐயா வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கோவிந்தராஜு ஐயாவும் நம்ம இப்போ இளைஞர்களாகிய பணம் பணம் என்ற 3 எழுத்துக்காக ஆரோக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியம் யாருக்குமே இல்லை. இளைஞர்களாகிய நம்முடைய வழியை நடப்போம். ஐயாவுடைய வழியை நம்ம நடந்தா நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஐயா 100 வருடத்தையும் கடந்து அவ்வளவு கடவுள் விட்டு வச்சதான் இருக்க முடியும். ஐயாவுடைய பேரு சரி. ஐயாவுக்கு வயசு என்ன ஆகுது? அது 90-92 ஆச்சு. இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டதனை சாப்பிட்டு நோயை விலை கொடுத்து வாங்குறான். அதெல்லாம் ஒன்றும் அவங்க போக மாட்டாங்க. எல்லாம் முன்னே எப்படி ஒரு ஏறு போகுது, பின்னால் அப்படியே நல்லா தான் போகும். தாய் தந்தை வழிகள் கரெக்டா இருந்தா அந்த பிள்ளைகளுடைய வழி அதெல்லாம். ஐயா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹெட்மாஸ்டர் ஒர்க் பண்ணீங்க, நீங்க சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்படியே பிள்ளைகளுக்கு தான் நீங்க நிறைய பாடம் சொல்லி கொடுத்திருப்பீங்களா? 40 வருஷம் உத்தியோகம் பண்ணேன். வெரி கவர்மெண்ட் உத்தியோகம். சரி, உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ல விரும்புறீங்க? நம்ம வீட்டு நெல்லு தான், நம்ம வீட்டு கேவுரு தான். ஓ, நெல்லு, கேப்ப, கம்பு. கம்பு அந்த அந்த பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் எல்லாம். அந்த உணவுனுடைய ரகசியம் தான் இது. பாருங்க, உண்மையிலே அற்புதமான மாமேதைகள் ஐயாவுடன் நீடோடி வாழ வேண்டும், இந்த பசுமை பூமி வளர வேண்டும், இந்த மக்கள் வளர வேண்டும் என்று ஐயாவுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார், பசுமை பூமியில இருந்து கால் பண்றோம் சார். ஒரு 70 கண்ணு சிரஞ்சீவி கண்ணு, சிரஞ்சீவி 2 1 2 எடுத்திருக்கீங்கல்ல? ஆமாங்கம்மா. அதோட வளர்ச்சி எல்லாம் எப்படி சார் இருக்கு இப்ப? நல்லா இருக்குங்க மேடம். நம்ம இப்போ ஓவராலாவே மழையும் நல்லா பேஞ்சிருக்கு. ஓகே. கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கா ஒரு 100 மரத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா இத கட்டுனுங்க. மத்த மரத்தோட விட ரொம்ப டம்மியா இருந்த மரங்க. அதுல எல்லாமே நல்லா பாலை புடிச்சு பிஞ்சு வந்திருக்கு. ஓகே மேம். ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சுங்க கட்டி. அதுக்கப்புறம் நல்ல மழை. இப்ப மறுபடியும் குப்பை வச்சு பயோ ஃபெர்டிலைசரும் கொடுத்துருக்குறோம். நல்லா தான் இருக்குங்க. சரிங்க மேம். நம்ம கிட்ட தென்னங்கன்னு வாங்கிட்டு அதோட வளர்ச்சி எல்லாம் எப்படி சார் இருக்கு? அது நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு மேடம். எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஜினியர் எல்லாம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க கண்ணு நல்லா 80-95% வந்து கண்ணு நல்லா இருக்கணும். ஓகே சார் மேடம். நம்மகிட்ட கண்ணு வாங்கிட்டு போயிருந்தீங்களா, இப்ப எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு மேடம். ஓகே சார். உரம் எதுவும் வச்சீங்களா? உரம் அந்த சார் சொன்ன மாதிரி வச்சாச்சு. ஓகே சார். ஓகே சார். ஏஇ ஒருத்தர் நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இ வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் கண்ணெல்லாம் பார்த்துட்டு நல்லா இது இருக்குன்னு உடனே அந்த சொட்டினோட சேர்த்து கண்ணு தென்னங்கன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பவர் பாயிண்ட் சிஎம் மீட்டிங் வந்து இதை நம்ம தான் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே சார்.